நமசிவாய. எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய ஒரு பதிவு இது. எதுவும் மந்திரம்கள்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயம். அதிகமா ஒரு செலவு கிடையாது. அதிகப்படியா ரொம்ப எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு செலவு இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 5 ரூபாய் செலவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 ரூபாய் ஒரு 10 ரூபாய் செலவு இருக்கும், அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதை வந்து செவ்வாய் சனிக்கு தவிர எல்லா நாள்லயுமே செய்யலாம். ஆண் பெண்கள் எல்லா டைம்லயுமே செய்யலாம்னு வச்சுக்கோங்க. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இது எதற்காக செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, ரகசியமா செய்யுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சீக்ரெட் மணி ஸ்பெல் சொல்லியிருக்கேன். என்ன ஒரு சீக்ரெட் அப்படின்ற மாதிரியான விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேட் மணி கர்மான்னு சொல்லுவா ஒரு வார்த்தை, ஒரு சொற்றொடர் இருக்கிறது. அதாவது ரொம்ப நம்ம வந்து கொலோக்கியலா பேசணும்னா, எனக்கு எப்ப பார்த்தாலும் என் பண விஷயத்துல எனக்கு இப்படிதான், எனக்கு வரா மாதிரி இருக்கும், வராது, ரொம்ப ஒரு பணம் விஷயத்துல எனக்கு லக்கே கிடையாது, ஒரு பெரிய லெவல்ல நான் எவ்வளவு ஒரு விஷயம் பண்ணாலும் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறது இல்ல, ஒரு 10 ரூபாய்க்கு உழைச்சதுன்னா அதோடைய பலன் வந்து எனக்கு 1 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா 10 ரூபாய்க்கு உழைக்கிறதுக்கு அவங்களுக்கு 100 ரூபாய்க்கு உண்டான பலன் கிடைக்குது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, இதெல்லாமே பேட் மணி கர்மா அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது மென்டலியும் சரி, உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட ரீதியான ஏதாவது ஒரு விஷயத்தினால நடக்கிறதா இருந்தாலும் சரி, வேறு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அது மாதிரியான ஒரு விஷயம்னாலும் இந்த இதெல்லாம் இருந்ததுன்னா இது எல்லாமே இது போகும். இதை வந்து நீங்க எப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசம் மாசம் கூட உங்களால அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் உங்களால செலவு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்க மாசம் மாசம் செஞ்சுட்டு வரலாம். உங்களுக்கு கண்டிப்பான முறையில ரிசல்ட் இருக்கும். எவ்வளவுதான் ரொம்ப பேட் மணி கர்மா அப்படின்ற மாதிரியான விஷயம் எனக்கு வந்து பயங்கர ஒரு விஷயம் இருக்கு. நான் இப்ப சொன்ன மாதிரியான விஷயம், நான் வந்து போடுற உழைப்புக்கு நான் என்னுடைய எண்ணத்தின் வேகத்த அளவுக்கு எனக்கு வந்து பணம் வருவதில்லை, ஒரு செல்வம் வருவதில்லை, ஒரு கம்ஃபர்ட் இல்ல, அந்த மாதிரியான ஒரு கௌரவம் இல்ல நினைக்கிறவங்க எல்லாருமே கூட இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா 7 சிகப்பு மிளகாய். இந்த சிகப்பு மிளகாய் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மார்க்கெட்ல போய் தேடி வாங்க வேண்டியிருக்கும். வரமிளகாய் கிடையாதுங்க, சிகப்பு மிளகாய். சிகப்பு மிளகானா பச்சை மிளகாயே சிகப்பா இருக்கும் இல்லையா, இது நீங்க உங்க வீட்லயே இருந்தா கூட எடுத்துக்கலாம். உங்க வீட்டுல நீங்க மிளகாய் செடி இருந்ததுன்னா கூட உங்களுக்கு எல்லாமே சிகப்பா, நல்ல சிகப்பா இருக்கும். மெயின் வந்து அதுல பச்சை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, சிகப்பு நல்ல சிகப்பா இருக்கும். இது மாதிரியே வச்சிருப்பாங்க. பர்டிகுலரா உங்களுக்கு வந்து இந்த நாட்டு மருந்து கடைகள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டோ இல்ல ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளேயே போச்சனாலே இதுக்குன்னு தனியா கடை இருக்கும்ல, அந்த திருஷ்டி வச்சிருக்கிறதுக்கெல்லாம் கடை இருக்கும்ல, அந்த மாதிரியான கடைகள் பொருட்கள் எல்லாமே ஒரு சில பொருட்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள், ஒரு சில பழங்கள் எல்லாம். அந்த மாதிரி இப்போ நிறைய வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வச்சிருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து நல்ல சிகப்பா இருக்கக்கூடிய பச்சை மிளகாய், நல்ல சிகப்பா இருக்கக்கூடிய பச்சை மிளகாய், அது வந்து உங்களுக்கு 7 தேவை. அந்த 7 பச்சை மிளகாயை நீங்கள் வாங்கி கொண்டு வந்து விட வேண்டியது. நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. மத்த டைம்ல ஏதாவது செய்யலாம். சன்செட்டுக்கு முன்னால செய்யணும். 6 மணிக்கு முன்னால செஞ்சீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலன் தரும். அதுக்கப்புறம் செய்யாமல் இருப்பது நல்லது. இது வந்து ஏர்னிங் மெம்பர்ஸ் மட்டும் செஞ்சா போறோம், வீட்டுல இருக்கிற எல்லாரும் எல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏர்னிங் மெம்பர்ஸ் யார் செஞ்சாலும் சரி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேட் மணி எனர்ஜி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், பேட் மணி கர்மா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீக்கக்கூடியது. அதனால வேற யாராவது ஒரு நபருக்காக, அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய மகன் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு வேற ஏதாவது ஒரு இடத்துல, அவர் இதெல்லாம் சொன்னா நம்ப மாட்டாரு, சிரிப்பாரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்துக் கொண்டு நீங்க வந்து அவருக்கு பதிலாக செய்யலாமான்னு கேட்டா அதனால பலன் கிடையாது. அவங்களுடைய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை அவர்களே செய்தால் மட்டுமே பலன் இருக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். மத்ததெல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், மத்தவங்க கூட செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களே செய்தால் மட்டும்தான் அவர்களுடைய அந்த ஒரு பேட் மணி கர்மா அப்படிங்கிறது வெளியில போகும். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ இது உங்களுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா கர்ச்சீஃப் வந்து நீங்க யூஸ் பண்ண கர்ச்சீஃபா இருக்கணும். எனக்கு கர்ச்சீஃப் யூஸ் பண்ற பழக்கமே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய உடைமை ஏதாவது ஒரு துணி மாதிரி இருந்ததுன்னா அது துணியில வந்து கர்ச்சீஃப் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம், யூஸ் பண்ணி துவைச்சிருந்தாலும் தப்பு கிடையாது, துவைக்காம இருந்தாலும் தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படியா இருந்தாலும் சரி, புதுசா வாங்கி செய்யக்கூடாது. அதுதான் ஆல்ரெடி நீங்க வந்து உங்களுடைய யூசேஜ்ல இருக்கணும். உங்களுடைய பாடியோட எனர்ஜியோட விஷயங்கள் அதில் பதிந்திருக்க வேண்டும். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பான ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் மாதிரியான விஷயமாக கூட பார்க்கலாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு அக்குல் சயின்ஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்கிறோம், ஒரு மாடர்ன் வெர்ஷனா பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கிறீங்க. இந்த மிளகாய் இருக்குல்ல, 7 மிளகாயை கை வச்சுக்கோங்க. இடது கையில் வந்து கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. உங்களோட வலது கையில இப்படி வச்சுக்கிறீங்க. நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் முறையாக உங்களோட அந்த மிளகாயை வைத்துக் கொண்டு மனதார ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிக்கிறீங்க. அதாவது சங்கல்பம் செய்து கொள்கிறீர்கள். அதாவது உங்களுக்கு எந்த மாதிரியான இந்த மாதிரி ஒரு பேட் மணி கர்மா, உங்களுக்கு பண ரீதியான எந்தவித தடைகள், முட்டுக்கள், வேற ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது எல்லாமே போயிட வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைச்சுக்கிறீங்க, போட்டுறீங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க வந்து ஒரு 2 நாட்கள் 3 நாட்களாக வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நோட்டு, பணம் 10 ரூபா இருந்தா போதும்னு வச்சுக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 10 ரூபா இருந்தா போதும், அதுக்கு மேல தேவை கிடையாது. இன்டர்நேஷனல் பீப்புள் வந்து அவங்களோட லோயஸ்ட் டினாமினேஷன் எதுவோ வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதனால ஒரு 2 to 3 days உங்களுடைய வேலட்லயோ உங்களுடைய உடைமையிலயோ இருந்திருக்க வேண்டியது. நீங்க கேஷ் பாக்ஸ் இருந்தாலும் சரி, அது உங்களோட தான் இருந்ததுன்னா அந்த கேஷ் பாக்ஸ்ல ஒரு 3 நாளா இருக்கு,
குறைஞ்சது ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரியான ஒரு விஷயம். 3 நாள்னா நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இருந்ததுன்னா அதை எடுக்கிறதுன்றது இல்ல. நீங்க பர்ஸ்ல வச்சிருக்கீங்க, பாக்கெட்ல வச்சிருக்கீங்களா, ஒரு 3 டேஸ் அது மட்டும் செலவு பண்ணாம வேற நிறைய பணம் வச்சிருக்கீங்க, ஒரு 10 ரூபா மட்டும் இருக்குன்னா அந்த 10 ரூபா இல்ல உங்களால 100 ரூபா உங்களால பண்ண முடியும் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தா 100 ரூபா கூட எடுக்கலாம். 100 ரூபாயை கொடுத்தா அதிகமா அது போயிடுமா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில நம்ம வந்து அதிகமாக நம்ம போடும்போது அதிகமாக போகத்தான் செய்யும். கம்மியா போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து பலன் அதற்குண்டான ஒரு பலன் அப்படின்ற மாதிரி. அதனாலதான் நான் ரிப்பீட்டடா செய்யுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சொன்னேன். இப்ப 100 ரூபா போட்டோம்னா ஒரே டைம்ல போட்டா போதுமா அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. இதுக்கு வந்து கண்டினியூஸா நீங்க வந்து அதிகப்படியாக நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கும் சாப்பிடுறோம் இல்லையா, அது மாதிரியான விஷயம் தான். சோ அப்ப அந்த மாதிரியாக நம்ம வந்து அந்த 10 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ இல்ல 50 ரூபாயோ உங்களுடைய இஷ்டம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா அந்த பணத்தை எடுத்துடுறீங்க. இந்த கர்ச்சீஃப்ல வந்து அந்த 7 மிளகாய், அந்த பழுத்த மிளகாய்களை போட்டு விடுகிறீர்கள், சிகப்பு மிளகாயை அந்த 10 ரூபாயும் உள்ள வச்சிடுறீங்க. வச்சுட்டு அதை கட்டிடுறீங்க. ரொம்ப இழுத்து கட்டக்கூடாது, சாதாரணமா கட்டுறீங்க. அப்படியே எடுத்துட்டு வெளியில போறீங்க. வெளியில போயிட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல யாரும் பார்க்காத மாதிரியான ஒரு இடமாக இருந்ததுன்னா அதை வந்து அப்படியே போட்டுறீங்க. ரொம்ப இழுத்து கட்டிடாதீங்க, இழுக்காம அப்படியே கட்டிட்டு அதை அப்படியே போட்டுறீங்க. இது வந்து என்ன ஒரு விஷயத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, இது யாராவது பார்ப்பாங்கல்ல, அது யாரா இருக்கட்டும். அந்த ஒரு 10 ரூபாயெல்லாம் சாதாரணமா எடுக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பார்கள் என்று உங்களுக்கே தெரியும். அது கூட அவங்களுக்கு தேவையா இருக்கக்கூடிய நபர்களாக, பிச்சை எடுப்பவர்களாக, வேற ஏதாவது ஒரு நபர்களாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டமோ அதனால ஏதாவது வந்துருமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் கிடையாது. அவங்க அந்த மிளகாய் எல்லாம் எடுத்து சாப்பிட போறது கிடையாது. அந்த மிளகா, அந்த கர்ச்சீஃப் எல்லாமே அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மேபி உங்களோட அந்த பேட் எனர்ஜி, மணி கர்மா அப்படின்றது அவங்களுக்கு வரலாமா இருக்கலாம். ஆனா அதை கூட அவங்க யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அதை விட ஒரு மோசமான ஒரு நிலையில தான் இருப்பாங்க. அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சோ அப்ப வந்து அந்த 10 ரூபாய் நோட்டோ இல்ல ஒரு 50 ரூபா நோட்டோ 100 ரூபாய் நோட்டோ அது உள்ளுக்குள்ள நீங்க போட்டுறீங்க. அதை யாரும் பிரித்து அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்க அதை யூஸ் பண்றதுனா என்ன, அது 10 ரூபாய் எடுத்து அவங்க எவ்வளவு நாள் யூஸ் பண்ண முடியும், ஒரே செகண்ட்ல அது போயிடும். சோ இந்த மாதிரியான ஒரு விஷயமாக வேற ஒரு நபரால் அதை வந்து எடுக்கப்படும் பொழுதோ அல்லது அந்த ஒரு விஷயம் நம்மளை விட்டு வெளியில போயிடும் போதோ இப்படியே எடுத்துக்கலாம். யாருமே எடுக்கலன்னு என்ன பண்ண முடியும். சோ அது வந்து நம்மளை விட்டு அது வெளியில் போய் விடுகிறது அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான ஒரு இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில போயிடுது அப்படின்னும் பொழுது கண்டிப்பான முறையில நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நீங்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு உடனடியாகவே நிறைய பலன், இந்த மாதிரி நான் பண்ணிட்டு வந்தோடனே பார்த்தோன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பணம் வந்தது, எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரியான சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய நிறைய பரிகாரங்கள் எல்லாமே வந்து டெஸ்டட் மெத்தட்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பேன்றது தெரிந்திருக்கும் வழக்கமா பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு. சோ இந்த ஒரு முறையை செய்யுங்கள், அதிகப்படியான பலன் சேரும். நீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மந்த் கழிச்சோ அல்லது வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சோ திரும்ப இன்னொரு தடவை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கூட தாராளமான முறையில இந்த மாதிரியான விஷயத்தை செய்யலாம். அதுக்கு என்ன நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 20 ரூபா செலவாகும் சொன்னால இந்த 10 ரூபா ஒண்ணு, இன்னொன்னு அந்த மிளகா வாங்குறதுக்கு ஒரு 5 ரூபா ஆக போகுது. கர்ச்சீஃப் ஒரு 5 ரூபா இருக்கக்கூடிய ஒரு கர்ச்சீஃப் நீங்க வாங்கினீங்கன்னா கூட போதும். ரொம்ப காஸ்ட்லி கர்ச்சீஃப் வாங்கி இது செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. அதிகப்படியாக உங்களுக்கு 20 ரூபாயில இருந்து ஒரு 30 ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வளவுதான். சோ இதை ரெகுலரா செய்துட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு பலனை உங்களுடைய பினான்சியல் கர்மா அப்படின்றது, உங்களுடைய மணி கர்மா அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவ் growth இருக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்கூடாக தெரியும். நம சிவாய.